சொல்லுங்க. நாரூர் கரியமாணிக்கபுரத்துல இருந்து பேசுறேன், கன்னியாகுமரி மாவட்டம். உங்க பேரு? அப்துல் காதர். சரி, உங்க கேள்வியை கேளுங்க முழுமையா. இப்ப என் பேரு அப்துல் காதர். உங்க கேள்வியை கேளுங்க முழுமையா. அதாவது கேள்வி என்னன்னா 786ங்கிற ஒரு வாக்கியத்தை நாங்க கேட்கறதுக்காக உங்களுக்கு போன் அடிச்சிருக்கோம். சரி, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் அதிர்த்தவர்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இதற்குரிய பதில் ஏற்கனவே நாமே சொல்லி இருக்கிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இதுக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் கேட்ட இந்த நேயர் அவர்கள் அந்த நேரத்தினுடைய பதிலை பார்க்காமல் இருந்திருக்கலாம். அதனால் சுருக்கமாக நான் அதற்குரிய இதை மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். 786 என்பது அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்குரிய ஒரு அடையாள குறியாக பயன்படுத்தப்படுகிறது. அடையாள குறி என்று சொன்னால் எந்த கருத்துல என்று கேட்டால், அரபி எழுத்துக்களிலே ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் மதிப்பு இருக்கிறது. அதற்கு அபுஜத் என்று ஒரு அந்த கணக்கை சொல்வார்கள். இது அரபுகளுடைய வழக்காக இருந்திருக்கிறது. அந்த வழக்கின் அடிப்படையிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற அந்த கூட்டுத்தொகைக்கு அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுக்குடைய எண் மதிப்பை ஒட்டுமொத்தமாக டோட்டல் செய்கிற பொழுது, கூட்டுகிற பொழுது அதனுடைய கூட்டுத்தொகை, அதனுடைய டோட்டல் 786 என்று வருகிறது. அதைத்தான் அங்கே 786 என்று நாம் எல்லாம் எழுதுகிறோம். இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு நிகரானதாக ஒருபோதும் கருத முடியாது. இது ஒரு அடையாளம், ஒரு சிம்பிள் என்று சொல்லலாம். இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அடையாள குறியீடு இருக்கிறது இல்லையா? இப்போ நம்ம பெருக்கல் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு குறியீடு இருக்கிறது. கூட்டல் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு குறியீடு இருக்கிறது. இப்போ ஒரு எண்களை 2 எண்களை கொடுக்கிறோம், ஒரு 150 அப்புறம் ஒரு 25 கொடுத்து பக்கத்தில் ப்ளஸ் குறி போட்டால் இதை கூட்ட வேண்டும் என்று அதற்கு அர்த்தம். பெருக்கல் குறி போட்டால் பெருக்க வேண்டும் என்று அதற்கு பொருள். இதுபோல 786 என்று போட்டால் இந்த இடத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நாம் படிக்கிற நபர்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். இதை எழுதக்கூடியவர் இந்த இடத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சொல்லி இருக்கிறார், அதை தன் மனதிலே நினைத்திருக்கிறார். அதனால் படிப்பவர்களும் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடையாள குறியீடாக 786 பயன்படுத்தப்படுகிறது. இதை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு நிகரானதாக யாரும் சொல்லவும் முடியாது, அப்படி சொல்லவும் கூடாது. அதே நேரத்தில் இதை உபயோகிப்பதே தவறு அப்படின்னு சொல்றதும் ஏற்க முடியாது. காரணம், குறியீடுகள் எல்லா காலத்திலும் ஏற்கப்பட்டிருக்கிறது. நமது மார்க்கத்திலும் கூட குறியீடுகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதை ஒரு குறியீடு என்ற கண்ணோட்டத்திலே இது எந்த தவறும் இல்லை. இதை எழுதப்படுகிற இடங்களிலே அதை எழுதுபவரும் சரி, அதை படிப்பவரும் சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை தன்னுடைய நாவால் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதனுடைய ஒரு அடையாளம் தான் 786 என்பதை நாம் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம்.